நம்ம குரு, கயல் 2 பேருக்கும் நடுவுல ஆல்ரெடியே விரிசல் விழுந்து, அது எப்படா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தாறுமாறா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவோட வாழ்க்கைக்குள்ள வந்து பூந்து விளையாடிட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கயல் இருந்துட்டு ஏற்கனவே குரு கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்றது எப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, தீப்தி இருந்துட்டு இப்போ தான் லவ் பண்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன்கிட்ட முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு, "இந்த மாரி தான் விஷயம். நீ தான் அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். நான் குருவ ரொம்ப லவ் பண்றேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாங்க. இவங்க அதாவது தீப்தி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதாவது அண்ணியும் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இதா இருக்கிறதுனால இப்பதான் கொஞ்சம் டச் விட்டு போச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பார்த்தா தான் தெரியுது, தீப்தியோட அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவே இல்ல. லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, சரி அவங்களோட கதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க அண்ணனும் நம்ம குருவ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, நான் என்னமோன்னு நெனச்சேன். அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, நான் உங்கள பத்தி சரி ஓகே எதுவும் புரியாம, தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். ஆனா பணம், சொத்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத நிரூபிச்சுட்டீங்க. இவ்ளோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரு வாக்கியம் வந்து குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அப்பா வரைக்கும் விஷயம் போயி, இந்த மாப்பிள்ளைக்கு அதாவது குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீப்திய வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி குடுக்கலாம்பா அப்படின்ற மாரி வந்து லெவலுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருது. இது உண்மையிலேயே நம்ம குருவுக்கும், அதுக்கப்புறம் கயலுக்கும் மிகப்பெரிய ஒரு மரநடின்னே சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு லவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விரிசல் வந்துரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா விரிசல் வந்து இப்போ அது இன்னும் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னும்போது தான் பயங்கரமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கயலும், குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல அதாவது குரு எப்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காரு. ஆனா, கயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கவே இல்ல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படி இப்படின்ற மாரி சொல்லும்போது, அவங்க பாஸ் விஷயத்த எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா குரு சொல்லிட்டு இருந்தாங்க. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையில இன்னொரு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது தான், அதாவது என்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது தான், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் படுற வேதனை வந்து புரியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாயி போச்சு. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலுக்கு தெளிவா புரிய வரப்போகுது. அப்போ நம்ம குரு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் சொன்னாங்க. நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கைமீறி போயிடுச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குருவ மறந்துற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு கயலே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணி ரூம்குள்ள போயிட்டு கதவ சாத்திட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீப்தி இருந்துட்டு இந்த மாரி விஷயத்த அதாவது அந்த மோதிரத்த வந்து கழட்டி குடுக்கும்போதே அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சோப் ஆயிலோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோதிரத்த எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கழட்டி வாங்கியிருந்தாங்கன்னா இருக்கும். இந்த மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு போட்டது. அதாவது முதல்ல கயலுக்கு. ஆனா, அதே மோதிரத்த வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி இப்போ இந்த தீப்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம குரு போட்டு விட்டது உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம் தான். ஆனா, அந்த மோதிரத்த வந்து பார்த்தீங்கன்னா, வாங்காம விட்டது தான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. என்னடா இது டபுள் மீனிங்லேயே பேசிட்டு இருக்காங்களே! அப்படின்ற மாரி நெனச்சா தான் தெரியுது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவ வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது தான் நம்ம கயலுக்கு எல்லாமே தெளிவா புரிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்துட்டு இங்க ஒண்ணுமே புரியாம வந்து நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம தீப்திக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா புரிய வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அவங்களால புரிய வைக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் இருந்துட்டு ஆல் த பெஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருங்க. பழைய வாழ்க்கை அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னொருத்தங்கள லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மாறி, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கைய தொடங்குங்க. நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா அமையட்டும். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலே இருந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களுக்கு குருவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதே சமயம் நம்ம குரு சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் இப்ப தான் பிரேக்கப் ஆயிருக்கேன். என்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது செய்ய முடியாது. அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அது எல்லாத்தையுமே கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லாம் நடக்குது. நம்ம குருவும் வந்து இந்த ஒரு பிரச்சனைய எப்புட்றா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அவங்க அண்ணன் கூடயே வந்து சேர்ந்து சஞ்சீவ் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரிங்க்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு டைம்லயே இப்போ நம்ம இவங்க தீப்தியோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி, "அப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சுட்டாங்க. தீப்தியே வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சுட்டா. நம்ம எங்க தேடினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாங்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னோனே, "டேய் மகனே என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? நான் நாளைக்கே கிளம்பி வரேன். நீ
சொல்றன்னா, அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொல்றது தப்பா போனதே கிடையாது. இப்போ ஒரு மாப்பிள வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்காக வந்து வந்திருக்காரு. என் பொண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உயிரையே குடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒத்துக்கிறேன்டா. நான் நேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பார்க்குறேன். நம்ம வீட்டு மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபோன்லயே எல்லாத்தையுமே பேசி முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது இவ்ளோ சீக்கிரமா போயிட்டு இருக்கு. அதாவது பயங்கர ஸ்பீடு. வண்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்பீடா போகுமா இல்லையான்னு வந்து தெரியல. ஆனா, இப்போ நம்ம தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதும் தான், நம்ம குருவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாகிட்டயும் ஃபோன் பண்ணி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரமா வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு தீவிரத்தால வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவுக்கு தான் ஆபத்து. ஏன்னா, என்னதான் கயல் இருந்துட்டு விட்டு குடுக்க முடிவு பண்ணாலுமே கூட, நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கயல லவ் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாங்களா? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, கயல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி முடிவு பண்ணியிருந்தாலுமே, நம்ம குரு அந்த அளவுக்கு வந்து முடிவு பண்ணல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கயல் தான். கயல மட்டும் தான் நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அண்ணன் இருந்துட்டு, "இங்க பாருங்க மாப்ள, எதுவும் நீங்க கவலைப்படாதீங்க. என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன முடிவு எடுக்கிறாளோ, அதுதான் எங்களோட முடிவு. அதுவும் உங்களோட சாய்ஸ் அதாவது அவ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முடிவு எடுத்திருக்கா. ஒரு சிலது வந்து தப்பா போயிருக்கு. ஆனா, உங்கள சூஸ் பண்ணது கண்டிப்பா 100% இல்ல 1000% வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது வேற எதுவுமே வந்து கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே வந்து முடிஞ்சிருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது கரெக்ட்டு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, குருக்கு சத்தியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியல. அதுவும் சஞ்சீவ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் விஷயம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னோட லவ்வோட அதாவது பழைய லவ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் வெளிய வரல. அதனால என்னால இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்க முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ! மாமு என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? நானும் நீயும் மாமன் மச்சான் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பழைய லவ்ல இருந்து அதாவது பிரேக்கப் ஆன லவ்ல இருந்து உங்கள எப்படி வெளிய கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டேய் முட்டா பயல! நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா! அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கயலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு வருத்தமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, தான் வந்து இதுக்கு முன்னாடி குரு கூட எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்யோன்யமா, சந்தோஷமா இருந்தாங்களோ, அந்த வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அந்த அந்தஸ்து, அந்த ஒரு பதவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தீப்திக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் தான். சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாம, நம்ம குருவ பார்த்து எனக்கு குருவ பார்த்த உடனே ரொம்ப புடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபோட்டோ அனுப்புனதுலயே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, குருவோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, "மாப்பிள நீங்க தான் எங்க வீட்டு மாப்பிள. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, டம்மியா இருக்கோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து, பத்து எதுவுமே இல்லன்னு கவலைப்படாதீங்க. உங்கள மாரி நல்ல மனசு இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில முன்னேறுவாங்க. பெரிய லெவலுக்கு வருவாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி இந்த மாரி போயிட்டு இருக்க சமயத்திலேயே, இப்போ காம்படிஷனோட வின்னர் யாரு அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்றாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்றதா? இல்ல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட வேண்டிய விஷயம்னு சொல்றதா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி காம்படிஷன் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்போ ரொம்பவே வந்து நம்ம குரு இருந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்ல அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சோமோ! அப்டின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் வின்னர் நம்ம குருவும், தீப்தியும் தான். அதில எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம குரு நெனைக்கிறதுக்கு அகைன்ஸ்டாவே நடந்துட்டுருக்கு. அதாவது நம்ம குரு என்ன நெனைக்கிறாங்க? தீப்திய கல்யாணம் பண்ண முடியாது அப்டின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா இப்போ அந்த ஒரு காம்படிஷன் வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது, நெறைய பேரால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் உண்மையான ஜோடி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு, இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மீடியா, சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல இருந்து, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜஸ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. உங்களோட ஜோடி சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, உண்மையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஆனா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவுக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, தீப்தி நெனச்ச மாதிரியே இப்போ அவங்க காம்படிஷன்ல வின் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க மாடல் ஆயிட்டாங்க. அதே மாரி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவும் மாடல் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க அண்ணன் வந்து சொன்ன மாதிரி, நம்ம குருவுக்கும் அந்த தீப்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடக்கிறதுக்கு எது வந்து தடங்கலா இருந்துச்சு? அதாவது ஒண்ணே ஒண்ணு அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இப்போ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே உடைச்சு, நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போறாங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம கையலால நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போறாங்க. ஏன்னா, ஜஸ்ட் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வெத்து வெட்டா இருந்த நம்ம குரு, இப்போ இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்காரு அப்டின்னா, அதுக்கு காரணம் தீப்தி. ஏன்னா, அந்த ஆட்ல அதாவது அந்த மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க இல்லையா? அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவோட வாழ்க்கையே மாறுச்சு. இப்போ நம்ம கையலாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க இருக்கும்போதே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ நம்ம குரு இருக்கிற இடமே வேற. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவ பத்தி நெனச்சு கூட பார்க்கக்கூடாது அப்டின்ற மாரி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா, நம்ம குருவோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க நெனச்சிட்டு இருக்கிறது என்ன? நம்ம கயல பத்தி தான் வந்து நெனச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால அது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம்லாம் மாறாதா? அப்டின்ற மாரி நெனைக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி கிட்ட கூப்ட்டு, தீப்தி கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதாவது என்னோட எக்ஸ் லவ்வர நீ பார்த்திருக்கியா? அப்டின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, கடைசில அவங்க எக்ஸ் லவ்வரோட ஃபோட்டோவ வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இது நம்ம வீட்ல இருந்த, அதாவது நம்ம கூட இருந்த கயலாச்சே அப்டின்ற மாரி வந்து சொல்லும்போது, என்னோட எக்ஸ் லவர் வேற யாரும் கிடையாது. நம்ம கூடவே இத்தன நாளா இருந்துட்டு இருந்த கயல் தான் அப்டின்ற ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்போ அவங்க சொன்ன அவங்க பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன குரு நீங்க தான். அதே மாதிரி நீங்க சொன்ன கயல் அவங்க தானா? அப்டின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர அதிர்ச்சியில தீப்தி இருந்துட்டு இருக்காங்க. ஆமா தீப்தி, நான் இப்ப கூட இந்த விஷயத்த சொல்லல அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள லவ் இருந்துச்சு அப்டின்ற ஒரு விஷயமே தெரியாது. இப்ப கூட நான் சொல்றதுக்கான காரணம், நான் வந்து பார்த்தீங்கன்னா கயல வந்து, அதாவது அந்த ஒரு விஷயத்த மறைச்சுட்டேன் அப்டின்றதுக்காகலாம் கிடையாது. இப்போ நான் நான் ஒரு விஷயத்த வந்து இப்ப நான் தெளிவா உனக்கு புரிய வைக்கிறேன். என்னோட மனசுக்குள்ள எப்பவுமே கயல் மட்டும் தான் இருக்கா. வேற யாருமே கிடையாது. நீயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நான் இந்த இடத்துல இல்ல. நான் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத தான் சொல்லியிருப்பேன். நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கயல தான் லவ் பண்றேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போனாலுமே கூட, நான் கயல மட்டும் தான் லவ் பண்ணுவேன். இந்த வாழ்க்கை எல்லாமே நீ குடுத்தது. நான் ஒத்துக்கிறேன். அந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையே கிடையாது. இந்த கயலுக்கு முன்னாடி இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசு கிடையாது. அப்டின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, தீப்தி பயங்கரமா கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க அண்ணவும், அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவம். ஏன்னா கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்லும்போது தான், வேற வழி இல்லாம இந்த மாரி ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சு. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ண கட்டிக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். நீ என் தங்கச்சிய கட்டிக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்" அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும், அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா எகிறிட்டு இருக்காங்க. ஆனா தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா, அ க "குரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டேன். நீ லவ் பண்றியா? இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஒரு முறை கூட வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன பார்த்து கேட்டதே கிடையாது. நீயும் லவ் பண்ற அப்படின்ற மாரி நெனச்சுட்டு தான் நான் இருந்தேன். ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் கயல தான் நெனச்சுட்டு இருக்க அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த கல்யாணத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நிறுத்திருங்க. குருவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. கயலுக்கும் குருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, குரு வாழ்த்துக்கள் குரு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கயல் கூட ஒண்ணு சேர்றதுக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இவ்ளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் குருவ தப்பாவே நெனச்சுட்டு இருந்தாங்க. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பாவே நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா, குரு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன லவ் பண்ணியிருக்காரு. இவ்ளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சுமே கூட, அது எதுவுமே எனக்கு வேணாம். என்னோட கயல் மட்டும் என் கூட இருந்தா, எனக்கு எல்லாமே கிடைச்ச மாரின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னு உடனே கயலோட மனசு அப்படியே பட்டாம்பூச்சி மாரி வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருது. குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம குருவ கட்டி புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கயல் இருந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க. "நீ, அதாவது நான் உன்ன வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிட்டேன். உன்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கவே இல்ல." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம குரு வந்துட்டு இப்போ கோவத்துல இருக்க மாரியே நடிச்சிட்டு இருக்காரு. "என்ன கையாள், நீ வந்து இப்ப என்ன, அதாவது நான் உன்ன ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருக்கியா? நீ வந்து இப்ப என்ன அதாவது நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நீ எவ்ளோ பெரிய பிரச்சனைலாம் பண்ண. ஆனா உனக்காக நான் எப்பவுமே காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு மேலயாச்சும் உனக்கு தெரியணும். நம்ம 2 பேரும் வந்து இப்ப என்ன இனிமே எந்த ஒரு குறையும் இல்லாம, எந்த ஒரு சண்டை, சச்சரவும் இல்லாம சந்தோஷமா வாழணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இப்ப நான் 2 பேரும் ஒண்ணு சேர்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. அது கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா, அதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவா இருந்தாலும் சரி, அதே மாரி கயலா இருந்தாலும் சரி, 2 பேரோட ஃபீலிங்ஸையும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கயல இருந்துட்டு குருவ நெனச்சு, நெனச்சு வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ளோ கிரேட்டா இருந்திருக்காரு. அவர போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! அப்டின்ற மாரி வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு கிரேட் தான் சொல்லணும். ஏன்னா, இவ்ளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே கூட, நம்ம கயல மறக்காம கயல் தான் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே சமயம் நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா, குருவுக்காக இத்தன நாளா, அதாவது தீப்தி கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படி இப்படின்ற மாரி தெரிஞ்சுமே கூட, அந்த ஒரு விஷயத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாறி, வேற யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணணும்னோ, எதுவுமே தோணுனது கிடையாது. அந்த நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு மட்டும் தான் அவங்களோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நல்ல விஷயம் தான். சூப்பராவே முடிஞ்சுச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா,
இப்போ நம்ம குரு இருந்துட்டு, இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு காரியத்த வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அதாவது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் எபிசோட்லயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவும், கையலும் ஒண்ணு சேருவாங்களா? அப்படி ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.